வாங்க இந்த வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பூவில் இந்த பெரிய பெட்டல்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே பஞ்சாக இருக்கும். அந்த பீஸை எடுத்துடுங்க. அதுதான் நம்ம சமைக்க வேண்டிய பொருள். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதில் வந்து 2 பொருளை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். 2 பீஸ், ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். அதுவும் அதுக்கு கீழே வந்து ஒரு கண்ணாடி போர்ஷன் மாதிரி ஒரு சின்ன பீஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த 2 பீஸையுமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதே போல் எல்லா பூவுலேயுமே இருக்கிற அந்த பீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு, பொடி பொடியாக இது போல் எல்லா பூவையும் வந்து கட் பண்ணி ஒரு அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சமைக்க தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், தக்காளி, வாழைப்பூ, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு பெருங்காயம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்க்கணும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்து ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இப்போது மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த வாழைப்பூலேருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, டேஸ்ட்டு, காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணணும். இன்பிட்வீனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் ரெடி.